விசையுறு பந்தினை போலே உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன் என்கிறார் பாட்டுக்கொரு புலவன் பாரதி. பாரதியின் புதுமை பெண்களாக வலம் வரும் சிங்க பெண்களின் வலிமையை அதிகப்படுத்துவதில் யோகாவிற்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து சேலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் அனைத்து மாணவிகளுக்கும் யோகா பயிற்றுவிக்கப்படுகிறது. மகளிர் நலன் காக்கும் ஆசனங்களான மாலாசனம், உத்கடாசனம், உத்கத கோணாசனம், பத்ராசனம், சிசுவாசனம், நவாசனம், கபோதாசனம், அலாசனம் ஆகியவற்றை தொடர்ச்சியாக கற்பதால் மாணவியர் உடல் நலனையும் உள்ள நலனையும் ஒரே சமயத்தில் மெருகேற்றி வருகின்றனர். பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டியில் கடந்த 6 வருடங்களாக சேலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி அணி யோகாசன போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. சாதனை படைத்த மாணவிகளை கல்லூரி முதல்வர் காந்திமதி பாராட்டினார். இந்த மாணவிகள் பெரியார் பல்கலைக்கழகம் சார்பில் தேசிய அளவிலான யோகாசன போட்டிகளிலும் பங்கேற்று வருகின்றனர். உயர்கல்வி கற்பதில் தொடர்ச்சியான தேர்வுகள் உள்ளிட்டவற்றால் ஏற்படும் மன அழுத்தம் நீங்க யோகா மிக முக்கியமானதாக இருப்பதாக மாணவியர் தெரிவித்தனர். இங்கே யோகா வந்துட்டு ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. சீனியர்ஸ் அவங்க எல்லாருமே சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. யோகா வந்துட்டு பண்ணுறதுனால என்ன ஃபஸ்ட்டு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, எங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. அவுட் சைட்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு யோகா பண்ணக்குள்ளே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. இப்போது வந்துட்டு வீட்லேயோ எங்கேயுமே நம்மளுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணவோ எந்த டைமிங்குமே கிடைக்கிறதில்ல. ஆனால் வந்துட்டு இங்கே ஒரு காலேஜில் ஒரு 1 hour ஒரு 2 hour வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப வலிமையாக இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு நிறையா கேர்ள்ஸ்க்குன்னு நிறையா ஒரு தனியாக வலிகள் நிறையா இருக்குது. ஆனால் அந்த வலிகள்லாம் வந்துட்டு நம்ம இந்த யோகாலாம் பண்ணக்குள்ளே நார்மலாகவே எங்களுக்கு பெயின்லாம் வந்துட்டு கம்மியாகிடும். பெண்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த மாதவிடாய் பிரச்சனைலாம் இருக்கும், நிறைய பிரச்சனை, இந்த மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை, உடல் பிரச்சனை, மூச்சு பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்கும். யோகா பண்ணுறப்ப எல்லாமே க்யூர் ஆகும். ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், மன வலிமையும் ஏற்படும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். யோகா வந்து டெய்லி காலையில் மார்னிங் டைம் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது மூலிமா நம்மளால் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னாலையும் ரிலீஸ் ஆகிக்கலாம், ரிலாக்ஸும் பண்ணிக்கலாம், எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. யோகா வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு பெண்களுக்கு வலிமையும் தருது. வாழ்வில் சுபயோகம், உத்தியோகம், அமிர்த யோகம் என நல்லனவற்றை பெற்று உயர்நிலையில் இருப்பவரை அவருக்கு யோகம் இருக்கு என மற்றவர் கூற நாம் கேட்டிருப்போம். வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கு யோகம் கிடைக்க மத்திய அரசு வழிவகை செய்துள்ளது. சிங்க பெண்களை சிறந்த வலிமையான பெண்களாக யோகா மாற்றி வருகிறது என்றால் அது மிகையில்லை. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.